ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் நம்ம ஒரு ப்ரெட்டு டோஸ்ட் பார்க்க போகிறோம். சில்லி கார்ன் ப்ரெட் டோஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது நம்ம தவா ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 4 ப்ரெட் எடுத்துக்கலாம், 2 பேர். ஒவ்வொரு பேர்லேயும் ஒரு ப்ரெட்டில் நம்ம இந்த மாதிரி சீஸை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிக்கணும். ஒன்று ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது 2வது பேர்லேயும் ஒரு இதில் வந்து நம்ம சீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீஸ் நிறையா பிடிக்கும்னா நல்லா நிறையா அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பப்படி. பட் சூப்பராக இருக்கும். சீஸ் அப்ளை பண்ண ப்ரெட் 2லேயும் ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது கூட துருவின பன்னீர் கொஞ்சம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக கூட அப்ளை பண்ணிக்கலாம், இவ்வளோ அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிடிக்குன்றதுனால நான் நிறையா போடுறேன் பன்னீர். பட் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு மேலே லைட்டாக சீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் அப்ளை பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு சால்ட்டு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா சீஸில் வந்துட்டு சால்ட் இருக்கும். ஸோ நம்ம சால்ட்டே இதில் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். பேனில் லைட்டாக பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ப்ரெட் பீஸை இதில் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் லிட் போட்டு மூடி ஃப்ரை பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் அருமையான சில்லி கார்ன் டோஸ்ட் ரெடி. சில்லி கார்ன் டோஸ்ட் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. சென்டரில் சும்மா கொத்தமல்லி வச்சுருக்கேன். இது கூட கொத்தமல்லிலாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஸோ சும்மா கலருக்காக வச்சுருக்கேன், க்ரீனிஷ்காக. பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வாவ், இப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம இப்போது டொமேட்டோ ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் செஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த சாஸ் நான் போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஷேரையும் தட்டி விடுங்க. அப்புறம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைபையும் தட்டி விடுங்க, ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.